ஸ்ரீகிருஷ்ணா ஜெயம். ஒவ்வொரு நாளும் ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு தொழிலுக்கான ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்னைக்கான தொழில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பார்க்க போகிறது ஹேர் டிசைனர் ஆகும். ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்? அதாவது நம்மளுடைய கட்டிங் ஷாப், சலூன், பார்பர் ஷாப்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹேர் டிசைனர், ஹேர் ஸ்டைலிஸ்ட் அவங்களுடைய ஜாதக அமைப்பு, கிரகங்கள் எப்படி இருந்தால் அவங்க அந்த மாதிரி ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆவாங்க, பார்பர் ஷாப் வச்சு அவங்க தொழில் ரன் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ முடி அப்படின்னாவே ஃபஸ்ட் நமக்கு கிரகம் அப்படின்னா, கிரக ரீதியான காரகத்துவம் அப்படின்னா கேது பகவான் தான் ஜடை இதை குறிக்கக்கூடிய கிரகம். முடி, தலைமுடி இதெல்லாம் கேது. அதுக்கு அடுத்ததாக நம்ம ஏன் நம்ம சலூன் ஷாப் போகிறோம், ஹேர் ஸ்டைலிஸ்ட் நம்ம ஏன் போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய முடி ஸ்டைலாக ஆகணும். ஏதாவது ஒரு விதத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். இந்த ஸ்டைலில் நம்ம ஹேர் கட்டிங் பண்ணணும், இந்த ஸ்டைலில் நம்ம பேர்ட் ட்ரிம் பண்ணணும் அப்படின்னு நம்ம மனசில் நினச்சிருப்போம். அந்த ஸ்டைல் அப்படின்னு வந்தாவே சுக்கிரன். ஸோ அந்த சுக்கிரனுடைய சம்பந்தம் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கு அடுத்ததாக அந்த நாவிதர்கள், அதாவது முடி திருத்தும் கலைஞர்கள், அவங்களுடைய குறிக்கக்கூடிய கிரக காரத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் ப்ளஸ் சனி. இந்த சனி புதன் சேர்க்கை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பார்பர் ஷாப் அந்த ரீதியான தொழில் கண்டிப்பாக அவங்க பண்ணுவாங்க. ஸோ அதில் புகழ்பெற்ற ஒரு இது வரணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுக்கிரன் நல்லா இருந்தது அப்படின்னா அவங்க ஒரு பிரபலமான ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்டாக இருப்பாங்க. அதாவது பிரபலங்களுக்கு ஹேர் ஸ்டைலிஸ்டாக இருப்பாங்க. அல்லது ஒரு ஏரியாவிலையோ ஒரு ஊர்லேயோ பிரபலமான சலூன் ஷாப் வச்சு அவங்க நடத்தி புகழ்பெற்ற ஒரு முடி துரித்தும் கலைஞராக இருப்பாங்க. பாவ ரீதியான காரகத்துவம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 3ஆம் பாவம் நல்லா இருக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம முடி திருத்தும் கலைஞர்களுக்கு கை தான் ரொம்ப முக்கியம், விரல் ரொம்ப முக்கியம். அவங்க கத்திரிக்கோலை இந்த விரலில் வச்சு தான் அவங்க விரல் வித்தை செஞ்சாதான் நம்மளுடைய முடி நல்ல ஸ்டைலாக ஆகும். ஸோ அப்போ கைகள் அப்படின்னு குறிக்கக்கூடிய பாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் பாவம். காலபுருஷனுக்கு 3ஆம் பாவம், அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னத்திலிருந்து 3ஆம் பாவம், ப்ளஸ் தொழில் ரீதியான கௌரவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் பாவம். ஸோ இந்த எல்லாமே நல்லா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஜாதக அமைப்பு கொண்ட அந்த ஜாதகர் கண்டிப்பாக புகழ்பெற்ற ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்டாக, ஹேர் டிசைனராக இருப்பார். சரிங்களா? ஸோ அதனால் அடுத்த வீடியோவில், அடுத்த டாப்பிக்கில் நம்ம திரும்பவும் வேறு ஒரு தொழில் ரீதியான அமைப்பு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய் ஸ்ரீராம்.